بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. إن شاء الله இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நிகழ்வாக ஹாரூன் ரஷீத் என்பவர் கிராத் ஓதுவார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا عليك القرآن تنزيلا واصبر لحكم ربك ولا تطع منهم آثما أو كفورا واذكر اسم ربك بكرة وأصيلا ومن الليل فاسجد له وسبحه ليلا طويلا. يحبون العاجلة ويذرون وراءهم يوما ثقيلا. نحن خلقناهم وشددنا أسرهم وإذا شئنا بدلنا أمثالهم تبديلا. إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا. وما تشاءون إلا أن يشاء الله. إن الله كان عليما حكيما. يدخل من يشاء في رحمته والظالمين أعد لهم عذابا أليما. السلام عليكم ورحمة الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய ஒரு நபர்களாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அஷேக் முஹம்மது இக்பால் மதனி அவர்களையும் அதைத் தொடர்ந்து உரையாற்றிருக்கக்கூடிய மௌலவி அலி அக்பர் உம்ரி அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் அஹ்மத் மீரான் சாப் அவர்களையும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி பல இடங்களிலிருந்து பயணம் செய்து இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் மர்கசுல் இப்னு கையும் இஸ்லாமி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியிலே உரையாற்றிருக்கக்கூடிய அஷேக் முஹம்மது இக்பால் மதனி அவர்களை பற்றி இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமாகவே அறிந்து வைத்திருப்பார்கள். ஷேக் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து வெளியிடப்படக்கூடிய குர்ஆனை தமிழ் உலகத்திற்கு தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் அந்த குர்ஆன் பல எண்ணிக்கையில் அச்சிடப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து ஷேக் அவர்கள் இந்த தமிழ் உலகத்திற்காக வேண்டி பல்வேறு விதமான ஹதீஸ் கிரந்தங்களையும் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடும்படியாக சொல்வதாக முக்தசர் சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தை 4 பாகங்களாக வெளியிட்டு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று சஹீஹ் அபீ தாவூத் என்று சொல்லக்கூடிய ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் சஹீஹான ஹதீஸுகளை பிரித்து தொகுத்து கொடுத்த அந்த நூலையும் முதல் பாகமாக ஒரு 600 ஹதீஸுகளை எடுத்து அதனுடைய தமிழாக்கத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக ஷேக் அவர்கள் குர்ஆன் மற்றும் சுன்னாவுடைய தொடர்பான விஷயத்திலே பல நூல்கள் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோக நாம் அன்றாடம் ஓத வேண்டிய துவாக்கள் என்ற அடிப்படையிலே ஹிஸ்னுல் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு நூலை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். இந்த நூல்
பல எண்ணிக்கையில் லட்ச பிரதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சவுதி அரசாங்கத்தின் சார்பாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இலவசமாக. அடுத்து ஷேக் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த நூல்களையும் புத்தகங்களையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவை அனைத்துமே இலவச பிரதியாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வகையில் ஷேக் அவர்கள் செய்த பணியை அல்லாஹ் தஆலா ஏற்க வேண்டும். மேலும் அவர்களுடைய வயதிலும் அவர்களுடைய கல்வியிலும் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய தொண்டிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டி பிரார்த்திக்கின்றேன். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்ற இருக்கக்கூடிய ஷேக் அலி அக்பர் உம்ரி அவர்கள் ஜாமியா தாருஸ்ஸலாம் உம்ராபாத் என்ற மதரசாவில் பயின்று அங்கு பட்டம் பெற்று பிறகு ஒரு 9 ஆண்டு காலம் அல்கோபரில் உள்ள ஜாலியா சென்டரிலே பணியாற்றிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இப்போது திருச்சியில் உள்ள குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உள்ள ஒரு பள்ளியிலே இமாமாகவும் ஹதீபாகவும் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இந்நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் அஹ்மத் மீரான் அவர்களையும் அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். ஜனாப் அஹ்மத் மீரான் சாப் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அரபியில் சொல்வார்கள் அல் மஅரூஃப் லா யுரஃப். எந்த ஒரு மனிதர் அதிகமாக மக்களுக்கு அறிமுகமாக இருக்கிறாரோ அவரை பற்றி அதிகமாக நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அடிப்படையிலே ஜனாப் அஹ்மத் மீரான் சாப் அவர்களை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றீர்கள். ஆக ஜனாப் அவர்கள் முஸ்லிம் சமுதாயம் எந்த ஒரு துறையிலே மிகவும் குறுகியவர்களாகவும் மிக சொற்பமான மக்கள் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு துறையிலே சிறந்து விளங்குகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்காக வேண்டி அவர்கள் கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவருடைய பணியிலும் சேவையிலும் பரக்கத் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஆக அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கின்றது. இதனுடைய முதல் சொற்பொழிவாற்றுவதற்காக வேண்டி மௌலவி அலி அக்பர் உமரி அவர்களை அன்புடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ان الله لا يغفر ان يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد افترى اثما عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. رواه البخاري. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த மார்க்கம் ஒரு முழுமையான பரிபூர்ணமான மார்க்கம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த மார்க்கத்தில் வெறுமனை வணக்க வழிபாடுகள் மாத்திரம் சொல்லப்படாமல் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கும் வரை அவனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை துறைகளிலும் இந்த மார்க்கம் தலையிட்டு அழகான அற்புதமான தீர்வை தரக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதையும் நாம் அறிவோம். இன்னைக்கு கிதாபு தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை சொல்கின்ற ஒரு நூலை தர்ஜுமா செய்து வெளியிடக்கூடிய காரணத்தால எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தௌஹீத் என்றால் என்ன, ஷிர்க் என்றால் என்ன என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, அதாவது நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்களா இல்லையா? நபிமார்கள் அனுப்பப்பட்ட காரணம் என்ன, நோக்கம் என்ன என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சூரத்துன் நஹ்ல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம். அதில் அல்லாஹ்வுடைய வார்த்தை வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ரசூலை, தூதரை அல்லாஹ் அனுப்பினான் என்று அவன் சொல்லிவிட்டு நபிமார்கள் அனுப்பப்பட்ட காரணங்கள்
வஜ்தனிபு தாகூத், அந்த நபிமார்கள் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். என்ன பிரச்சாரத்தை செய்வது? மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை அல்லாத ஏழைய பொய் தெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டாம் என்று இந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை, இஸ்லாமிய ஏகத்துவத்தை தௌஹீதை சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க என்று திருமறையில் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களில் மிகப்பெரிய பாவம் எந்த பாவம் என்று சொன்னால், அந்த பாவத்தை நபிகள் நாயகம் சொல்கின்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 7532வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ஒரு சஹாபி நபிகள் நாயகத்தை நோக்கி வர்றாங்க. வந்த சஹாபி யார் என்று சொன்னால் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, யா ரசூலல்லாஹ், ஐயு தம்பி அக்பர் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நாம் செய்கின்ற பாவங்களில் மிகப்பெரிய பாவமாக எது கருதப்படுகிறது என்று அந்த சஹாபி வந்து கேள்வி கேட்கிறாங்க. கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு பதில் சொல்றாங்க, அன்ததுல்லாஹ நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் உங்களை படைத்திருக்க நீங்கள் அல்லாஹ்வை கடவுளாக இறைவனாக நம்பாமல், அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்காமல் ஏனைய பொய் தெய்வங்களை கடவுளாக நீங்கள் நம்புவது, ஏனைய பொய் தெய்வங்களை நீங்கள் வணங்குவதுதான் நீங்கள் செய்கின்ற பாவங்களில் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் சஹாபி கேள்வி கேட்டாங்களே, அந்த கேள்விக்கு பதில் சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அது மாத்திரமல்ல, இந்த சஹாபி கேள்வி கேட்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு பதில் சொன்னாங்களே, இந்த நேரத்தில் திருமறை குர்ஆனின் ஒரு வசனம் அருளப்பட்டது. எந்த வசனம் என்று சொன்னால், திருமறை குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய 25வது அத்தியாயத்தின் 68வது வசனம், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அந்த வசனத்தை அதற்கு முந்திய வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் வ இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு நேசமான அடியார்கள், அல்லாஹ்வுக்கு நேசமான அடியார்கள், இறையச்சம் உள்ளவர்கள், முத்தகீன்கள், சொர்க்கவாசிகள், சொர்க்கவாசியுடைய தகுதிகளை பண்புகளை எல்லாம் அந்த வசனங்களில் அல்லாஹ் பட்டியல் போடுவான். அதில் ஒரு பண்பை இந்த சஹாபி கேள்வி கேட்டாங்களே, நபிகள் நாயகம் பதில் சொன்னாங்களே, அப்போது இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அதாவது எந்த வசனம்? வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாத மற்ற தெய்வங்களை வணங்குகிறார்களோ அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது, அந்த பாவம் மன்னிக்கப்படாத பாவமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த சமயத்தில் இந்த வசனம் அருளப்பட்டதாக நீங்கள் புகாரிலே பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இந்த இணை வைத்தலுடைய பாவத்தை நீங்க ஹதீஸ்களை படிச்சு பார்த்தீங்களாக, சஹாபாக்களில் அன்சாரிய சஹாபாக்கள் என்றும் முஹாஜிர் சஹாபாக்கள் என்பதை எல்லாம் நாம் அறிவோம். இதுல மதீனத்து சஹாபாக்களை அன்சாரிகள் என்று பேசுகிறோம் இல்லையா? இந்த மதீனத்து சஹாபாக்களில் மிகச்சிறந்த ஒரு சஹாபி, ஹஸரஜ் குலத்தின் தலைவராக இருந்த ஒரு சஹாபி சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஅத் என்ற சஹாபி ஏனைய சஹாபாக்கள் சொல்வாங்க, லவ் ரஅய்து ரஜுலன் மா இம்ராதி லா ضربته بالسيف, என் அருமை சஹாபாக்களே, என்னுடைய மனைவியோடு இன்னொருவர் விபச்சாரம் செய்ய என்னுடைய கண்களில் நான் பார்த்து விட்டால் நான் கோபப்பட்டு ரோஷம் தாங்க முடியாமல் என்ன செய்வேன் என்று சொன்னால், லா ضربته بالسيف, என்னுடைய வாளால் அவரை கொலை செய்து விடுவேன் என்று இந்த சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஏனைய சஹாபாக்கள் சொல்வாங்க. இப்படி சொன்ன உடனே இந்த சஅத் பின் உபாதா என்னுடைய மனைவியோடு ஒருத்தர் விபச்சாரம் பண்ணா நான் அவரை கொலை செய்வேன்னு சொன்னாங்களா இல்லையா? இந்த செய்தி
ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இது சிந்திக்க வேண்டிய, பயன் பெறக்கூடிய, படிப்பினை பெற வேண்டிய அற்புதமான ஒரு ஹதீஸ் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அதாவது ஒரு கணவன் மனைவியை பெற்றெடுப்பது கிடையாது. கணவன் மனைவி என்ற இந்த உறவு ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுது? கணவனா மனைவியை படைக்கிறான், இல்ல கணவன் வந்து மனைவியை பெற்றானா, அவன் கணவன் வந்து சின்ன வயசுல வளர்ப்பது இல்ல, சோறு போடுவது இல்ல, எந்த விதமான கணவன் மனைவிக்கு என்ன இல்ல. சின்ன வயசுல நிக்காஹுக்கு முன்னால எந்த சம்பந்தம் இல்ல. இந்த சம்பந்தம் இல்லாத ஒரு ஆண், சம்பந்தம் இல்லாத ஒரு பெண், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய டீப்பான ஒரு உறவு இருக்கிறது. இந்த உறவு எப்போ ஏற்படுகிறது? குறிப்பிட்ட ஒரு பருவத்திற்கு பிறகு நான் உன்னை நிக்காஹ் செய்து கொள்கிறேன் என்ற இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இந்த திருமண ஒப்பந்தம் ஏற்படுகிறதா இல்லையா? இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, ஒரு பெண்ணை, ஒரு மனைவியை பொறுத்தவரை இந்த இல்லற சுகத்தை பொறுத்தவரை என்னட்ட மட்டும் தான் வச்சுக்கிறேனே, வேற யார்கிட்டையும் வைக்க கூடாது என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? வேற யாரிடத்தில் இல்லறத்தை பகிர்ந்து கொள்வதை நீங்கள் விட்டுவிடுங்கள். சாதாரணமாக ஒரு அந்நிய ஆணிடத்தில் நம்முடைய மனைவி தவறாக பேசினால், சிரித்து பேசினால், வேறு விதமாக பேசினால், இந்த பேச்சை நாம் ஜீரணிக்க முடியுமா? சாதாரண பேச்சையே ஜீரணிக்க முடியாது என்று சொன்னால் உறவை ஜீரணிக்க முடியுமா? அப்ப அந்த சாமி சொன்னாங்க, என் மனைவி வேற ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்தால், விபச்சாரம் செய்கிறானே அவனை நான் கொலை செய்வேன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க, அந்த சாதிக்கிற சஹாபி ரோசப்படுறாங்களே, அதை விட ரோசக்காரனாக நான் இருக்கிறேன், என்னை விட ரோசக்காரனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னால், நம்மை படைத்தது ரப்புல் ஆலமீன், படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் என்னை மாத்திரம் கடவுளாக நம்புங்கள், என்னை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், நான் அல்லாத வேற யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருக்க, அல்லாஹ் அல்லாத ஏனைய பொருள்களை ஒருவன் கடவுளாக நம்பினால், கடவுளாக வணங்கினால் அந்த பாவத்தை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சில வசனத்தை, சில சூறாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சிலாகித்து சொல்லுவாங்க. உதாரணமாக திருமறை குர்ஆன்ல சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லக்கூடிய, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய சின்னஞ்சிறிய ஒரு சூரா, இந்த சூராவை பற்றி எப்படி ஹதீஸ் வருகிறது என்று சொன்னால், இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 7374வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. ஒரு சஹாபி வந்து தொழுகிறார். அவர் தொழுகையில் எதை எப்படி ஓதுகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு ரக்காத்திலையும் அல்ஹம்து சூரா ஓதுவாரே. அல்ஹம்து சூராவை ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹு சூராவை மறுபடியும் ஓதுவது. முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூராவை பல முறை, அல்ஹம்து சூராவை ஒரு முறை ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹு சூரா என பல முறை ஓதுவது. அதே மாதிரி இரண்டாம் ரக்காத்தில் அல்ஹம்து சூராவை ஒரு முறை ஓதுவது, குல் ஹுவல்லாஹு சூரா என பல முறை ஓதுவது. வேற எந்த சூறாக்களையும் ஓதாமல் அல்ஹம்துக்கு பிறகு துறை சூறாவாகிய இந்த குல் ஹுவல்லாஹை திரும்ப ஓதுகிறார். இத சஹாபாக்கள் பார்க்கறாங்க. பார்த்துட்டு நேரா ரசூலுல்லாஹ் போய் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சஹாபி அல்ஹம்து சூராவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹ் சூராவை மறுபடியும் ஓதுகிறார், திரும்ப ஓதுகிறார் என்று போய் சொல்லுவாங்க. சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குல் ஹுவல்லாஹ் சூரா மறுபடியும் ஓதுறாங்க. அந்த சஹாபிக்கு சாதகமாக பேசுகிறார்கள். சூரத்துல் இக்லாஸ் இருக்கிறது, அந்த சூராவுடைய மகிமை என்ன என்று சொன்னால், இன்னஹா லா தஅதிலு சுலுசுல் குர்ஆன், குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமாக அந்த சூரா இருக்கிறது என்று சொன்னாங்கன்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல 30 ஜுசுகள் என்று பேசுகிறோமா இல்லையா? இந்த 30 ஜுசுகள்ல ஏறக்குறைய 10 ஜுசுக்கு நிகராக இந்த சூரா இருக்கிறது. குல் ஹுவல்லாஹ் சூரா 10 ஜுசுக்கு நிகர் என்று சொன்னால், நீங்கள் யோசிக்க வேண்டிய செய்தி என்ன? சின்னஞ்சிறிய ஒரு சூரா. இந்த சூராவில் ஏகத்துவம் சொல்லப்படுகிறது, இந்த சூராவில் தௌஹீத் சொல்லப்படுகிறது. குல் ஹுவல்லாஹு அஹத், நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையற்றவன், லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை, வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் எதுவுமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய பண்புகளை இந்த சூராவில் பறைசாற்றுகிறோமே. அல்லாஹ்வுடைய பண்புகள் ரத்தின சுருக்கமாக அற்புதமாக இந்த சூராவில் சொல்லப்படக்கூடிய காரணத்தால் இந்த சூராவுடைய மதிப்பு என்ன என்று சொன்னால், குர்ஆனில் 3
சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சம்பந்தப்பட்ட தளபதியை கூப்பிட்டு விசாரிக்காம புகார் சொன்னாரே சஹாபி, அவரே சொல்லுவாங்க, அவர் ஏன் அப்படி ஓதினார் என்பதை நீங்க அவர்கிட்டயே போய் கேட்டுக்கிறீங்க அப்படிங்குவாங்க. அந்த சஹாபாக்கள் அவர்கிட்ட போய் நீங்க ஏன் அந்த சூரா ஓதுனீங்க அப்படி கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்வாரு, நான் ஏன் ஓதினேன் என்று சொன்னால் இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அந்த சூராவிலே அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்படுகின்றன, தௌஹீத் சொல்லப்படுகிறது, ஷிர்க்குக்கு எதிராக அந்த சூரா இருக்கிறது. எனவே நான் அந்த சூராவை நேசிக்கிறேன், அந்த சூராவில் தௌஹீத் இருக்கிறது, எனவே நான் நேசிக்கிறேன். இந்த நேசிப்பின் வெளிப்பாடு என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு ரக்காத்திலையும் அந்த சூராவை நான் ஓதுறேன் அப்படின்னு அந்த சஹாபி சஹாபாக்கள் சொல்வாரு. சொன்னால் கேட்ட சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, அவர் சொன்னதை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் அருமை சஹாபாக்களே, அஹ்பிரூஹு அன்னல்லாஹ் யுஹிப்புஹு, என் அருமை சஹாபாக்களே அஹ்பிரூஹு, நீங்கள் அவருக்கு அறிவித்து விடுங்கள். எதை அறிவிப்பது? அன்னல்லாஹ் யுஹிப்புஹு, நிச்சயமாக அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த குல் ஹுவல்லாஹ் சூராவை அவர் விரும்புகிறாரே, குல் ஹுவல்லாஹ் சூராவை அவர் விரும்புகின்ற காரணத்தால் குல் ஹுவல்லாஹ் சூராவை மறுபடியும் ஓதுகின்ற காரணத்தால அவரை என்ன செய்கிறார்? அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னதாக இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாத்துல தௌஹீதுக்கு என்ன முக்கியத்துவம் என்பதற்கு இந்த செய்தி சான்றா இல்லையா? அது மாத்திரமல்ல, நம்மில் பல சகோதர சகோதரிகள் பிற மக்களுக்கு சென்று தாவா செய்கிறோமா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறோமே. நம்முடைய தாவா பணியில் முதல் செய்கின்ற பிரச்சாரமே என்ன என்று சொன்னால் தௌஹீதை பற்றி சொல்ல வேண்டும், ஷிர்கை பற்றி சொல்ல வேண்டும். முதல்ல நீங்கள் தொழவாதீர்கள், நீங்கள் எல்லாம் நோன்பு நோருங்கள், நீங்கள் எல்லாம் ஜகாத் கொடுங்கள், நீங்கள் எல்லாம் ஹஜ் செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு முன்னால் இந்த உசூலு தாவாவுடைய முறை என்ன என்று சொன்னால் முதல் தாவாவே நீங்கள் இந்த தௌஹீதை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தௌஹீதை தான் முதல் மக்கள்கிட்ட சொல்லணும் என்பதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொன்னதாக இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 7372வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை தேர்வு செய்கிறாங்க. தேர்வு செய்யப்பட்ட சஹாபி யார் என்று சொன்னால் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஆத் பின் ஜபல்ங்கற சஹாபியை தேர்வு செஞ்சு யமன் தேசத்துக்கு அனுப்புறாங்க. யமன் தேசத்திற்கு அவரை அனுப்புகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல்ட்ட சொல்றாங்க, முஆத் அவர்களே, ஃபல்யகுன் அவ்வல மா ததுஊஹும் இலா ஐயு வஹீதுல்லாஹ் தஆலா, நீங்கள் யமன் தேசத்திற்கு செல்லுங்கள். யமன் தேசத்திற்கு நீங்கள் சென்று அவர்கள் எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற முதல் தாவா, முதல் பிரச்சாரம் என்ன என்று சொன்னால் ஐயு வஹீதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் என்பதுதான் நீங்கள் செய்கின்ற பிரச்சாரத்தில் முதல் பிரச்சாரமாக இருக்கட்டும். இந்த கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தொழுகையை சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கொண்டால் நோன்பை சொல்லுங்கள் என்று சொன்ன செய்தி இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அவை அருமை தாய்மார்களே, சகோதரர்களே, முத நம்ம செய்கின்ற தாவாவை என்ன? இந்த தௌஹீதை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஆளே நமக்கு குர்ஆனை பற்றி, சுன்னாவை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி, ஷிர்கை பற்றி நமக்கு எது தெரிகிறதோ அதை போய் என்ன செய்யணும்? எத்தனையோ மக்கள் தௌஹீது என்றால் என்ன என்று தெரியாமல், ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாமல் இன்றைக்கு கிராமங்களில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி மக்களை பார்த்து இதா ஏகத்துவம், இதா தௌஹீது, இதா ஷிர்க் என்று சொல்லுவது நம் மீது கட்டாயமான கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பல சகோதர சகோதரிகள் தெரிந்தோ தெரியாமலோ ஷிர்க் என்ற அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே. அந்த ஷிர்க்குடைய விபரீதங்களை பொறுத்தவரை, ஷிர்க்குடைய ஆபத்தை பொறுத்தவரை தௌஹீதை விளங்கிக் கொள்ளாமல் ஒருவர் ஷிர்க்கை செய்தால் அந்த ஷிர்க்குடைய விளைவுகளை 3 வகையாக அல்லாஹ் பிரிக்கிறான். ஒருவன் ஷிர்க்கை செய்துவிட்டால், அந்த ஷிர்க்கை செய்த அதே நிலையில் அவன் மரணித்து விட்டால் அவனுக்குரிய தண்டனையை திருமறை குர்ஆனின் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய
என்று பேசுகிறானே, அப்ப அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத மாபெரும் பாவம் எது? இணை வைத்தலாக இருக்கிறது. ஏனைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் நாடினால், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஒரு தவறை செய்துவிட்டு யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என் மீது அன்பு காட்டுவாயாக, யா அல்லாஹ் என் மீது கருணை காட்டுவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினால், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடும். ஆனால் இந்த ஷிர்க்கை செய்து அதே நிலையில் மரணித்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பது ஷிர்க்குடைய முதல் விளைவு. இரண்டாவது என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்துல் மாயிதா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் 72வது வசனத்திலே பேசுகிறான், மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான். ஒரு அப்துல்லா, ஒரு அப்துல் ரஹ்மான், அல்லது ஒரு ஆமினா, ஒரு ஹதீஜா, ஒரு ஃபாத்திமா அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் அவங்க அல்லாஹ் என்ன செய்வானா? ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அவர்கள் மீது சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். சொர்க்கத்தை ஹராமாக்கிய காரணத்தால் அவர்கள் நிரந்தரமாக என்றென்றும் நரகத்தில் தங்குவார்கள் என்று பேசுகிறானே. அவ சொர்க்கத்தை ஹராமாக்குகின்ற பாவம் எது? ஷிர்க்காக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஷிர்க்குடைய விபரீதத்தை, ஷிர்க்குடைய இந்த ஆபத்தை, மூன்றாவது ஆபத்து என்ன என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்து ஸுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 65வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹபதன்ன அமலுக வ லதகூனன்ன மினல் ஹாசிரீன். நபியே, உங்களுக்கும் உங்களுடைய முன்னோராகிய நபிமார்களுக்கும் நாம் அனுப்பிய வஹி செய்தி என்ன என்று சொன்னால், லஇன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்து விட்டால். யாரை பார்த்து பேசுகிறான்? நபிகள் நாயகத்தை பார்த்து பேசுகிறான். லஇன் அஷ்ரக்த, நபியே நீங்களே இணை வைத்து விட்டாலும் லயஹபதன்ன அமலுக, நீங்கள் செய்த அமல்கள், நன்மைகள் எல்லாம் அழித்து நாசமாக்கப்படும் என்று பேசுகிறானே. அப்ப ஷிர்க் என்ற அந்த பாவத்தை நாம் செய்துவிட்டால், அதற்கு முந்தி நாம் தொழுதோமே, நோன்புகளை நோற்றிருக்கிறோமே, ஜகாத்துகளை கொடுத்திருக்கிறோமே, இன்னும் பல நன்மைகளை மலை போல குவித்து வைத்திருந்து இந்த ஷிர்க் என்ற பாவத்தை செய்துவிட்டால் ஷிர்க் என்ன பண்ணுவா? பாவம் மாத்திரமல்ல, நன்மையவே அழிச்சிரு. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு பெரிய ஒரு மாளிகையை, பெரிய ஒரு பங்களாவை கட்டுகிறார். பெரிய ஒரு பங்களாவை கட்டி கீழே வந்து சக்தி வாய்ந்த ஒரு வெடிகுண்டை வைத்து சக்தி வாய்ந்த வெடிகுண்டை வெடிக்க செய்தால் பங்களா என்னவாக? தரைவட்டமாகி விடுமா இல்லையா? அது மாதிரி நீங்கள் தொழுகை, நோன்பு, இன்னும் பல வணக்க வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து உங்களுடைய நன்மைகளை எல்லாம் மலர் போல குவித்து வைத்திருந்து ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இந்த மாபாதக செயலை செய்துவிட்டால் அது என்ன பண்ணுவா? நம்முடைய இபாதத்துகள் நவுதுபில்லாஹி மின்ஹா, நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அழித்து விடும், நம்முடைய நன்மைகளை எல்லாம் அழித்து விடும் என்று சொன்னால், அவ ஷிர்க் என்பது அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம். ஷிர்க் என்பது சொர்க்கத்தை ஹராமாக்குகின்ற பாவம். ஷிர்க் என்பது நம்முடைய நன்மைகளை அழிக்கக்கூடிய பாவம் என்று சொன்னால், ஷிர்க்குடைய கொடுமைகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இன்றைக்கு வேதனையான செய்தி என்ன என்று சொன்னால், தௌஹீத் என்ற ஒரு போர்வையில் ஷிர்க் உள்ளே வருகிறதா இல்லையா? தௌஹீத்னா என்ன? அதாவது வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை, உதாரணமாக நீங்கள் தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள், நேர்ச்சையை வைத்துக் கொள்ளுங்கள், குர்பானியை வைத்துக் கொள்ளுங்கள், துஆவை வைத்துக் கொள்ளுங்கள், சஜதாவை வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் யாருக்கு மட்டும் செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யணும். சில தர்காக்கல்ல, தர்காவுக்கு மக்கள் போறாங்களா இல்லையா? அவுலியாட போய் கேட்கிறாங்களா இல்லையா? அங்க போய் சஜதா பண்றாங்களா இல்லையா? அதெல்லாம் என்ன? ஷிர்க்.
இமாம் புகாரி 1145வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமை, அல்லாஹ்வுடைய ஒரு பண்பு, அந்த பண்பை நாம் அப்படியே நம்ப வேண்டும். என்ன பண்பு என்று சொன்னால், யன்ஸில் ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா ஸமாஇ துன்யா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்தவரை ஒவ்வொரு இரவுகளிலும் அவன் அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான். எந்த நேரத்தில்? ஹீன யபுகா சுலுசுல் லைல் ஆகிர், இரவு நேரத்தின் அந்த கடைசி மூன்றில் ஒரு பகுதி இருக்கிறது. இரவை 3 பகுதியாக பிரித்து அந்த கடைசி 3வது பகுதி இருக்கிறது. அந்த 3வது பகுதியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே இறங்கி வருகிறான்? அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான். வந்து அவன் சொல்வான், என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா? என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர்கள் ஒருவர் இந்த நேரத்தில் கேட்டால் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். என்னிடத்திலே துஆ செய்பவர்கள் உண்டா? என்னிடத்திலே துஆ செய்தால் துஆவை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இரவுடைய அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான்? அடிவானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று சொன்னால் இதை நாம் அப்படியே நம்ப வேண்டுமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய பண்பு. எதை யோசிக்க வேண்டுமோ அதைத்தான் யோசிக்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை யோசித்து பார்க்கலாம். வானத்தை பார்க்கவில்லையா? நீங்கள் பூமியை பார்க்கவில்லையா? சந்திரனை பார்க்கவில்லையா? சூரியனை பார்க்கவில்லையா? அதே மாதிரி ஒட்டகங்களை பார்க்கவில்லையா என்றெல்லாம் பேசுகிறான். இதெல்லாம் மஹ்லூகாத்துகள், அல்லாஹ்வுடைய படைப்பிடங்கள். அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வையே நம்ம யோசிக்கலாமா? உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்கிறான், யௌம நத்வி ஸமாஉ கதையி சிஜில்லி லில் குதுப். நாளை மறுமையில் உலகம் அழிக்கப்பட போகிறது. அந்த நேரத்தில் நாம் வானத்தை சுருட்டி விடுவோம். வானத்தை நாம் எப்படி சுருட்டுவோம் என்று சொன்னால், கதையி சிஜில்லி லில் குதுப், எழுதப்பட்ட பேப்பர்கள் சுருட்டப்படுவது போன்று வானம் என்ன செய்யப்படும்? இந்த கியாமத்தில் உலகம் அழிக்கப்பட போகிறது. அப்ப பேப்பரை போட்டு வானம் சுருட்டப்படும் என்று ஒரு வசனத்தில் பேசுகிறார். இன்னொரு வசனத்தில் வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அந்த நேரத்தில் வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு வானத்தை அவர் எங்கே வைத்துக் கொள்வார் என்று சொன்னால் பியமீனிஹி, தன்னுடைய வலது, அல்லாஹ்வுடைய வலது கரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான்? வானத்தை வைத்துக் கொள்வான் என்று நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். அவை அருமை சகோதரர்களே, வானங்களை சுருட்டி இவருடைய வலது கையை வச்சுக்கிறவேன் என்று அல்லாஹ் பேசுகிறானே. இந்த ஆயத்தை நம்ம வச்சு அல்லாஹ்வுடைய வலது கை என்று பேசுகிறானே, அவ வலது கை எவ்வளவு பெருசா இருக்கு, நகை எப்படி இருக்கு, விரல் எப்படி இருக்கு என்று ஒருவன் யோசிக்கலாமா? இப்படி யோசித்தால் எங்க போய் விட்டுரு? ஷிர்க்குக்கு போய் விடுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் வல்லமைகளை பற்றி யோசிக்கலாமே தவிர அல்லாஹ்வுடைய தாத் இருக்கிறது, தாத்தை பற்றி ஒருவன் யோசிக்க கூடாது. ரப்பு இறங்குகிறான் என்று சொன்னால் இறங்குகிறான் என்று நம்புவது என்ன? இதுதான் தௌஹீது, இதுதான் ஏகத்துவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கே வியாக்கியானம் கொடுத்தால் இது குர்ஆனுக்கு மாற்ற. உதாரணமாக திருமறை குர்ஆன்ல சூரத்துன் நஹல் என்று சொல்லக்கூடிய 16வது அத்தியாயத்தின் 24வது வசனம், அதிலே அல்லாஹ் பேசுகிறான், ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதாரணங்கள் சொல்ல வேண்டாம். அல்லாஹ் இவன மாதிரி, அல்லாஹ் அவன மாதிரி. ரப்புக்கு நிகர் யார் இருக்க முடியும்? ரப்புக்கு நிகர் யார்தான்? ரப்பு தான் நிகர். அவனுக்கு ஈடு இணை வேற யாரும் எதுவுமே இல்லை என்று ஃபலா தத்ரிபு லில்லாஹில் அம்சால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதாரணங்கள் சொல்ல வேண்டாம் என்பது ஒரு வசனம். இன்னொரு வசனத்திலே சூரா ஷூரா என்று சொல்லக்கூடிய 42வது அத்தியாயத்தின் 11வது வசனம், அதில் பேசுகிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்று யாரும் எதுவுமே இல்லை என்று பேசுகிறான். இன்னொரு வசனத்திலே வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்று எல்லாம் பேசுகிறானே. அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக யார் எதுவுமே இல்லை என்று வந்துவிட்ட பிறகு அல்லாஹ் தன்னை பற்றி ஒன்று சொல்லிவிட்டால் அப்படியே என்ன செய்யறேன்? இதை நாம் நம்ப வேண்டும். இதுதான் தௌஹீது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சில சிந்தனைகள், சில செயல்பாடுகள் ஷிர்க்கிற்கு நம்மை அழைத்து செல்லும், தள்ளிவிடும். உதாரணமாக சில பேர் ஷிர்க் பண்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் தாறுமாறான சிந்தனை. எதை சிந்திக்கிறோம் அதை
சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாதோ அதை சிந்திக்க கூடாது. சிந்தனைகள் தாறுமாறாக போய்விட்டால் எங்க போய் நிற்போம்? ஷிர்க்குக்கு தான் போய் நிற்க வேண்டியிருக்கேன். உதாரணமாக இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 3267வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ்ட்டே சபதம் போட்டான். எப்படி சபதம் போட்டான்? நான் மனுஷனை கெடுத்தே தீருவேன், நரகத்தில் தள்ளியே தீருவேன், மனித இனத்தை கொண்டு நரகத்தை நிரப்பியே தீருவேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்ட்டே சபதம் போட்டானா இல்லையா? அந்த ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், சில பேருக்குள்ள வருவானா, சில பேருக்குள்ள வந்து சில சிந்தனைகளை ஷைத்தான் தூண்டுவான். எப்படி தூண்டுவானா? வானத்தை பார்க்க வைப்பானா? வானத்தை பார்க்க வச்சு இந்த வானத்தை படைத்தவன் யார்? ஷைத்தான் கேள்வி கேட்பான். சரியா? கேள்வி கேட்டு விட்டு அவனே பதில் சொல்லுவான். என்ன பதில்? அல்லாஹ் படைச்சான். பூமியை பார்க்க வைப்பான். இந்த பூமியை யார் படைத்தது? ஷைத்தான் கேள்வி. பதில் யாரு? அவனே பதில் சொல்லுவானா? இது அல்லாஹ் தான் படைச்சான் என்று சொல்லுவான். அதே மாதிரி வேறு அற்புதங்கள் இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இதுகளை எல்லாம் பார்க்க வைப்பானா? இதையெல்லாம் யார் படைச்சது? அவனே கேள்வி. பதில் என்ன? அல்லாஹ் தான் படைச்சான் என்று அவனே கேள்வி, அவனே பதிலை ஷைத்தான் செய்வானா? இப்படி சிந்திக்க 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 வைத்து விட்டு ஒரு கட்டத்தில் ஷைத்தான் சிந்திக்க வைப்பான, இவ்வளவு அல்லாஹ் படைச்சான்னு சொன்னா மன் ஹலக ரப்பக, ஒரு ரப்ப யார் படைச்சது? சரியா? அப்ப இத படைச்சது அத படைச்சது யாருன்னு சிந்திக்க வைக்கிறானே, கடைசில எங்க போய் முட்டுமா? ஒரு ரப்ப யார் படைச்சது என்ற சிந்தனையை ஷைத்தான் ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டாம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று உங்களுடைய கலிமாவை நீங்கள் மீட்டிக் கொள்ளுங்கள், மறுபடியும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுகின்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்களே. அவை அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பல பேர்கள் தடுமாறி போவதற்கு என்ன காரணம்? அளவு கடந்த சிந்தனை, வரம்பு மீறிய தாறுமாறான சிந்தனை என்பது முதல் செய்தி. இரண்டாவது, ஷிர்கிற்கு அழைத்து செல்லக்கூடிய தள்ளுகின்ற இன்னொரு தன்மை என்ன என்று சொன்னால், ஒருவரை தாறுமாறாக புகழ்வது. புகழ்ச்சி என்று வந்துவிட்டால் எது இருக்கிறதோ அதை சொல்லிட்டு போறோமே தவிர அளவு கடந்து போன உருவமா இல்லையா? ஒருவர் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த பாசம், அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த புகழ்ச்சி எங்க தள்ளே? ஷிர்க்ல போய் தள்ளே. இதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 3445வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. என் அருமை சஹாபாக்களே, லா துதுருனி, என்னை நீங்கள் அளவு கடந்து புகழ வேண்டாம். அவங்களே சொல்றாங்க, என்னை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அளவு கடந்து புகழ வேண்டாம். எப்படியெல்லாம் நீங்கள் என்னை புகழ வேண்டாம் என்று சொன்னால், கமா அதராத்தின் நசாரா இப்ன மரியம், கிறிஸ்தவர்கள் ஈசாவை புகழ்ந்தாங்களே, அது போன்று எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? என்னை புகழ்ந்து விட வேண்டாம். மாறாக நீங்கள் என்ன சொல்லுங்கள் என்று சொன்னால், ஃபகூலு அப்துல்லாஹ் வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், நான் என்னை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப யார் எவ்வளவு பெரிய ஒரு ஆலிமுசாவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிஞரா இருந்தாலே, புகழ்வது என்பதற்கு ஒரு லிமிட் இருக்குது. அதுக்கு மேல புகழக்கூடாது. புகழ்ந்தால் எங்க தள்ளிடு? ஷிர்க்குக்கு போய் தள்ளிடுகிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து சாட்டா இல்லையாங்க? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா பண்ணி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனத்து அன்சாரிய சிறுமிகள் நபிகள் நாயகத்தை பார்த்து பாராட்டி புகழ்ந்து சில கவிதைகளை பாடுவார்கள். அந்த கவிதையில் ஒரு வார்த்தையை, ஒரு அடியை சொல்வார்கள். குன்னா நபியுன், எங்களிலே ஒரு நபி இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட நபி என்று சொன்னால், யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அவர் அறிவார், இன்னைக்கு அறிவார். சரியா? எங்கள்ல உள்ள நபியை பொறுத்தவரை அவருக்கு எப்படிப்பட்ட நாலேஜ் உண்டு? நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அவருக்கு தெரியும் என்று அன்சாரிய சிறுமியர்கள் நபிகள் நாயகத்தின் மீது வைத்த அந்த அன்பின் பிரதிபலிப்பால இந்த மாதிரி கவிதையை பாடுவாங்க. இத ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, இது அவங்களை புகழ்வதா இல்லையா? நம்ம புகழ்றாங்க, புகழ்ந்துட்டு போகட்டும் என்று விடவில்லை என்று சொல்லுவாங்க. லா, நீங்கள் அப்படி என்னை புகழ வேண்டாம், என்னை அப்துல்லா என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லுங்கள். மறைவான விஷயங்களை அறிவது அல்லாஹ்வுடைய தனிப்பண்பாக இருக்கிறது. அந்த பண்புக்கு நான் சொந்தக்காரன் அல்ல என்று சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி சொல்லி காட்டுறாங்களே. அவை அருமை சகோதரர்களே, புகழுவது என்பதற்கு யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஒரு அளவு, எல்லா ஒரு லிமிட், அளவு கடந்து நாம் புகழ்ந்து விட்டால்
தனி மனித வழிபாடு எங்க தள்ளே ஷிர்க்ல போய் தள்ளி விட்டுறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் சொல்லவில்லை. இதை யார் சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ஷேக் அல்பானி, இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவங்க தங்களுடைய ஆயத்துல் மராம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்ல 6வது ஹதீஸாக இந்த ஹதீஸை அல்பானி பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருப்பாங்க. இருக்கும்போது ஒரு சஹாபி அதி பின் ஹாத்திம் என்கிற சஹாபி அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஆயத்தை ஓதி காட்டுவாங்க. எந்த ஆயத்து என்று சொன்னால், திருமறை குர்ஆனின் சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 31வது வசனம் அன்றைக்கு அருளப்பட்டது. அந்த வசனத்தை நபிகள் நாயகம் அந்த சஹாபிக்கு ஓதி காட்டுவாங்க. என்ன வசனம் என்று சொன்னால், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஈசாவையும் தன்னுடைய பண்டிதர்கள் மத குருமார்களை யாராக ஆக்கிக் கொண்டார்கள்? அல்லாஹ்வாக கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரை கடவுளாக்கிட்டாங்க? மத குருமார்களை, பண்டிதர்களை, ஈசாவை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள். இந்த வசனம் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினால் இந்த அதி பின் ஹாத்திமை பொறுத்தவரை அவர் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர். அவங்க கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை அறிந்தவன், அந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரனாக ஒரு காலத்தில் இருந்தவன். நாங்கெல்லாம் எங்களுடைய மத குருமார்களை கடவுளை ஆக்கலைய, இது என்னமோ இந்த ஆயத்து ஒரு மாறியில சொல்லுது அப்படின்னு இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என் அருமை தோழரே, உங்களுடைய மத குருமார்கள் ஒன்றை ஹராம் ஹராம் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் வேதத்தை பார்க்காமல் கண்மூடித்தனமாக அதை ஹராம் என்று நம்புனீங்களா இல்லைன்னு கேட்பார். அந்த சஹாபி ஆமாங்குவாரு. உங்களுடைய மத குருமார்கள் ஒன்றை ஹலால் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் வேதத்தை பார்க்காமல் கண்மூடித்தனமாக அதை ஹலால் நம்புனீங்களா இல்லையா கேள்வி கேட்பாங்க. அவர் ஆமாங்குவாரு. இதுதான் அவர்களை கடவுளாக ஆக்குவது. கடவுள்னா அவங்க அல்லாஹ்னு சொல்ல தேவையில்லை, அவங்கள போய் வணங்க, அவங்கள போய் துருவ தேவையில்லை. எது கடவுளாக ஆக்குவது? ஒருவன் என்ன சொன்னாலும் சரி, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது என்று ஒருவனை நீங்கள் ஆக்கிக் கொண்டால் என்ன பொருள்? அவனை நீங்கள் கடவுளாக ஆக்கிக் கொண்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தனி மனித வழிபாடு என்பது, அது மாதிரி அளவு கடந்து போகுவது என்பது, தாறுமாறான சிந்தனை என்பது எங்கே போய் தள்ளுறேன்? ஷிர்க்ல போய் தள்ளுறேன் என்பதை நான் சொல்லிக்கொண்டு, என் அருமை சகோதரர்களே, அதாவது ஷேக் இக்பால் எல்லாம் இருக்கிறனால அவங்களுடைய பேச்சுக்கு நான் நேரம் கொடுக்கிறனால ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம தௌஹீதை புரிந்து கொண்டு, அது மாதிரி ஷிர்க்கை நான் புரிந்து கொண்டு, நான் கரெக்டான தௌஹீத் சொல்ல பேருக்கு தௌஹீத் இல்ல, நெசமான தௌஹீத். சரியா? அல்லாஹ் குர்ஆன்ல எதை தௌஹீத்ங்கறானோ, நபிகள் நாயகம் எதை தௌஹீத் சொல்றாங்களோ, சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள் அங்கிருந்து வாழையடி வாழையாக எது தௌஹீத் என்று இது இஸ்லாமிய உம்மத்தால் நம்பப்படுகிறதோ, இந்த தௌஹீதில் ஒருவர் நிலையாக இருந்தால், ஷிர்க் என்பதில் ஒருவர் செல்லாமல் இருந்தால், அவருக்கு அல்லாஹ் தருகின்ற பரிசு என்ன என்று சொன்னால், அந்த பரிசை பற்றி இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 7487வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அதானி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வந்தாங்க. வந்து ஃபபஷரனி, எனக்கு நற்செய்தி சொன்னார்கள். என்ன நற்செய்தி? மம்மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன் தஹல ஜன்னா. யார் ஒருவர் ஷிர்க் செய்யாத நிலையில் மரணித்து விட்டாரோ அவர் எங்க போய்வாரு? சொர்க்கம் சென்று விடுவார். சரியா? அப்ப இந்த நற்செய்தியை சொல்றது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல, நபிகள் நாயகம் நமக்கு சொல்றாங்க, மன்மாத்த, யார் மரணிக்கிறாரோ எந்த நிலையில் என்று சொன்னால், லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு எந்த நிலையிலும் எப்பொருளையும் இணை வைக்காமல் யார் மரணிக்கிறாரோ அவருக்கு நிச்சயம் என்ன என்று சொன்னால், தஹல் ஜன்னா, அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்ற அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் நற்செய்தி நான் சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான், ஜிப்ரீலே சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நற்செய்தியை நாம் பெற வேண்டும். இந்த நற்செய்திக்கு சொந்தக்காரர்களாக நம்மை ஆக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு அற்புதமான ஒரு நூல் தௌஹீத் என்ற ஒரு நூல். இந்த நூலை நீங்கள் எல்லாம் வாங்குவீர்கள்.
நான் நிச்சயமா நம்புறேன். நம்ம இவங்க கூட சொன்னாங்க, அவங்க போட்டு அது இப்பால் மணி போட்டிருக்க நிறைய நூல்லாம் வந்து இலவசமா தான் கொடுத்தாங்க அப்படின்ட்டாங்க. நீங்க இலவசமா இல்ல, நான் காசு கொடுத்து வாங்க சொன்னாலே நீங்க எல்லாம் வாங்குவீங்க, அதில் மாற்று கருத்து அல்ல, நான் நம்புறேன். ஆனால் உங்க மேல எனக்கு ஒரு குறை, உங்கள்தான் நான் உங்கள்கிட்ட டைரக்டா பழகாட்டியாலே தமிழ்நாட்டில் நான் பரவலா பழக இருக்கிறேன். என்ன குறை என்று சொல்லி காசு கொடுத்துலாம் வாங்குவாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. சரியா? எல்லா வீடுகள்லயும் உங்க எல்லா வீடுகளையும் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கிறா இல்லையா? யார் வீட்டுல இல்லாம இருக்கிறா? ஆனால் உங்கள் எத்தனை சகோதரர்கள் தர்ஜுமத்துல் குர்ஆனை முழுமையாக படித்தவர்கள்? உங்க எல்லா வீடுகள்லயும் ரியாதுஸ் சாலிஹீன் இருக்கிற காசு கொடுத்தா வாங்கிருப்பீங்க. அது காசுல ஒரு மேட்டர் கிடையாது, வாங்கிருப்பீங்க. எவ்வளவு பேர் ரியாதுஸ் சாலிஹீன் முழுசா படிச்சீங்க? உலூகுல் மராம் வாங்கி புக்கு வீட்டுல இருக்கு, படிச்சீங்களா? அப்ப என் அருமை சகோதரர்களே, அது மாதிரி இந்த புக்கை வந்து இலவசமா தருவாங்களா? காசு கொடுத்து கூட நீங்க வாங்குவீங்க. வாங்குவது பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. எது பெரிய விஷயம்? அதை படியுங்கள். எது சொல்லப்படுகிறதோ அற்புதமான கிதாபை கஷ்டப்பட்டு தர்ஜுமா செஞ்சு வச்சுக்கிறாங்க, அதில் என்ன சொல்லப்படுகிறதோ அதை நீங்கள் படித்து பாருங்கள். படிங்க, குறிப்பெடுங்க, அமல் பண்ணுங்க. படித்து குறிப்பெடுத்து அமல் பண்ணுவதோடு உங்களுடைய காரியத்தை முடித்துக் கொள்ளாமல் பிரச்சனை என்ன பண்ணுங்க, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு இது போன்ற நல்ல செய்திகளை நபிகள் நாயகம் சொல்லுகிற போது சஹாபாக்கள் கவனமா கேட்பாங்கல, கேட்டு அதை பின்பற்றுவாங்கல. அது போன்று நாம் எதை சொன்னோமோ, எதை கேட்டிருக்கிறோமோ அதை பின்பற்றுகின்ற அமல் செய்கின்ற தௌஃபீகை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரித்து நாளை மறுமையிலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு தங்கக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என துஆ செய்து முடிக்கிறேன். வாஹிர் தாவானா